R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Cera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ரெண்டு பேரும் வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஜாய் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த எனர்ஜிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச அவ்வளோலாம் இல்லை. ஏன்னா அவளோட ஃபீல்டு வேறு இவளோட ஃபீல்டு வேறு. எப்பயாவது ஆனால் சண்டை போடுவாங்க, அது நான் போகிறதுக்குள்ளேயே சரி பண்ணிப்பாங்க. ஸோ அவளுக்கு வந்து ட்ரோன் நிறைய செய்யணும் அப்படின்ற மாதிரி, அதனால வந்து அதில் அவள் திங்கிங்கில் அப்படி டெக்னாலஜி அவள் அப்படி இருப்பாள். இவள் வந்து அப்படி இல்லை, பாடணும் அப்படின்னா அதில் இந்த பாட்டு இப்போ பாடணுமா, எனக்கு ஈவினிங்குள்ளே நான் இது பண்ணுறேன் மாதிரி. அம்மா எவ்வளோ பிடிக்கும்? அப்பாவை அக்கா பிடிக்குமா? லைக் ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்கையும் பார்த்து பீயிங் அ மாம் பயங்கர டாஸ்க், மல்டி டாஸ்கிங்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கான நேரம் இருக்கா? எனக்குன்னு தனிப்பட்ட டைம் அந்த மாதிரிலாம் எனக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லை. பசங்களை அடுத்த லெவல் கொண்டு போகணும், பிஸ்னஸ் க்ரோ பண்ணணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஏதோ தளபதி தான் ரொம்ப பிடிக்கும், தளபதி கூட நடிக்கணும்லாம் சொல்லியிருந்தீங்களாமே, தளபதி ஃபோன் பண்ணி சொன்னார் தெரியல. ஆனால் இப்போ விஜய் அண்ணி கூட அவருக்கு நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஃப்ரெண்டு கூட ஒரு மீனை காட்டி அடுத்த நாளைக்கு அவ எடுத்துட்டு வருவா. படத்தை சொல்கிறேன். இப்போ இங்கே அமைதியாக இருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன். இந்த வருஷம் நீ வந்து இப்போ பொய் வருஷனியாக உட்காந்துட்டு இருக்கா. இந்த வருஷம் நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருந்து நானே இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். ஸோ இவளுக்கு வந்து டான்ஸு எல்லாத்தையும் தாண்டி நிறைய மோட்டிவேஷ்னலாக நிறைய படம் வந்து காட்டுவாங்க. ஸோ அதில் மேடம் வந்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? மைக்கேல் ஜாக்சன் போராலே பொண்ணு தாய் பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோறும் தந்த மண்ண விட்டு பால் ஓகே சரி, இந்த மொமெண்ட்ல அம்மாக்கு அவார்ட் கொடுத்தலாமா? ஓகே. போலிய விட்டு போராடே பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி போவா பூவத்தாம் போவா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் வணக்கம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பராக இருக்கேன் மேம். வணக்கம். ஹாய் ஹாய். ஸோ வி ஹேவ் வர்ஷினி, சூப்பர் சிங்கர் வர்ஷினி. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ரவுடி பேபி அப்படி வர்ஷுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்ல. பக்கத்தில் இருக்காங்களே அவங்க உங்கள் அக்கான்னு தெரியும். அவங்கள பற்றி இன்ட்ரோ நீங்கள் கொடுத்தா சூப்பராக இருக்கும்ல. சொல்லுங்கள், அவங்க யார், அவங்க பேர் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க பேர் வந்து ஸ்ரீ ராஷ்மி. ஓகே. இவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் படிக்கிறாங்க. ஓ, ட்ரோன் ஆக்டிவிட்டி பண்றாங்க. ஓ சூப்பர். ட்ரோன் ஆப்ரேட்லாம் பண்ணுவாங்களா? செஞ்சிருக்காங்க. ஓ பரவாயில்லையே. ராஷ்மி பார்த்தீங்களா, தங்கச்சி எவ்வளோ க்யூட்டாக வந்து இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க பிடிச்ச, அவங்க பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. முத்துமணி ரத்தினங்க நினைச்சேன். மேம் பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேரும் வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஜாய். ப்ளஸ் அது அட் த சேம் டைம் வந்து ஏதாவது சேட்டிங்லும் பண்ணுவாங்க, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த எனர்ஜிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச அவ்வளோலாம் இல்லை. ஏன்னா அவளோட ஃபீல்டு வேறு இவளோட ஃபீல்டு வேறு. ஸோ இவளுக்கு வந்து இப்போ ஒரு பாட்டு கற்றுக்கணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னா சேட்டனா இவ தான், அவளையும் டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லாமே இவ தான். ஸோ வந்து பாடுறது, ஆக்டிங் இதெல்லாம் இவங்கிறதுனால இவளோட ப்ரொஃபைல்குள்ளே ரெண்டு பேருக்குள்ள வந்து அவ்வளோக்கு சண்டை அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எப்பயாவது ஆனால் சண்டை போடுவாங்க, அது நான் போகிறதுக்குள்ளேயே சரி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேச்சுப்பாங்களா? ஓ பரவாயில்லையே, நைஸ். ரொம்ப சேட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவள் வந்து ரோபோட்டிக் பண்ணும்பொழுது அவளுக்கு டைமே இருக்காது. மார்னிங் எந்திரிச்சா அவளுக்கு கிளாஸு, ரோபோட்டிக். அது இல்லாமல் ட்ரோன் வந்து அவள் இன்னோவேட்டராக இருக்கா. ட்ரோன் வந்து இன்ஜினியராக இப்போ வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கா. என்ன வயசு அவங்களுக்கு? 9 years. 9 yearsல ட்ரோன் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்களா? ஸோ அவளுக்கு வந்து ட்ரோன் நிறைய செய்யணும் அப்படின்ற மாதிரி, அதனால வந்து அதில் அவள் திங்கிங்கில் அப்படி டெக்னாலஜி அவள் அப்படி இருப்பாள். இவ வந்து அப்படி இல்லை, பாடணும் அப்படின்னா அதில் இந்த பாட்டு இப்போ பாடணுமா, எனக்கு ஈவினிங்குள்ளே நான் இது பண்ணுறேன் மாதிரி. ஓ ஸோ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது, சேட்டை பண்ணுறதெல்லாம் கம்மி. அந்த இன்பிட்வீன் கேப்குள்ளே சண்டை சேட்டையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி
இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்களை வந்து சிங்கர் ஆக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஃபீல்டு, இவங்களுக்கு ஒரு ஃபீல்டு அப்படின்றது நீங்க எப்போ முடிவு பண்ணீங்க? நம்ம குழந்தை பிறந்தா இப்படி ப்ரீ பிளான்டா இல்ல எப்படி? அப்படிலாம் இல்லை. இவ வந்து 3.5 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் இவளை தான் நான் ட்ரெயின் பண்ணேன். பாட்டுக்கு? பாட்டுக்கு இல்லை, ஆக்டிங்க்கு. ஓ சூப்பர். ஸோ நான் இவளுக்கு வந்து ரொம்ப ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது அவளுக்கு மழலை மாறவே இல்லை. இப்போ வரைக்குமே அவள் வந்து ரொம்ப இன்ட்ராவர்ட்டாகவே இருப்பாள். ஸோ வந்து ரொம்ப பேச மாட்டா, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள். அப்படி இருக்கும் பொழுது சரி ஓகே இவளை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரியவள் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அப்போது இவ வந்து பிறந்துட்டு ரொம்ப துருன்னு இருப்பாள். ஏதாவது ஒன்று சொன்னோன்னா பயங்கரமாக ஸ்பார்க் மாதிரி வந்து பிடிச்சிப்பா. ஸோ இவளோட 3.5 இயர்ஸில் வந்து இவளோட அந்த குவாரண்டைன் டைமிங்கில் வந்து ஆரம்பித்தது தான் இவளுக்கு சிங்கிங். ஆக்டிங் நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம், ஆக்ட் பண்ணலாமா, சிங்கிங்க்கு விடலாமான்னு. எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டே இருந்ததுனால சரி ஓகே இவளை இந்த ஃபீல்டுலேயே கொண்டு போய் விடலாம் அப்படின்ட்டு. ஓ சரி, ட்ரோனை பற்றி சொல்லுங்க. எனக்கு ட்ரோனை பற்றி தெரியாது. ரோபோட்டிக்ஸ்லாம் கற்றுக்குறீங்களா? எப்படி பயங்கரமாக இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? யூகேஜிலே போனேன். என்னம்மா சொல்கிற? எப்படி அதை ஆப்ரேட் பண்ண, எப்படி ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் பண்ணாலும் பண்ணுவீங்களா? ட்ரோன்லாம் ஆப்ரேட் பண்ணுவீங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? ட்ரோன். நம்ம மிரட்டுற மாதிரி பார்க்குறேன். சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. 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 அம்மா எவ்வளோ பிடிக்கும்? வானத்துக்கு மேல. வானத்துக்கு மேலே. அப்பாவை? அப்பாவும் வானத்துக்கு மேல. அப்பாவும் வானத்துக்கு மேலேயா? அக்கா பிடிக்குமா? அவங்கள? வானத்துக்கு மேல. யாரா சொல்லி கொடுத்தா அந்த டைலாக் எல்லாம் வானத்துக்கு மேலன்றீங்க? அம்மா வந்து ஏதாச்சும் வந்து நீங்க கேட்டு வாங்கி தராம ஏதாவது வச்சிருக்காங்களா பொருள்? டாய் இல்ல டாக். டாகா? டாக் வேணுமா உங்களுக்கு? டாக் நாங்க வச்சிருந்தோம், அது வித்துட்டோம். உங்களுக்கு நாய் வளர்க்கணும்னு ஆசை கேட்டிருக்காங்க, கிடைக்கல இன்னும்? உடனே எல்லாம் கிடைக்காது. நாங்க வச்சிருந்தோம், முடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. பரவாயில்லையே, சூப்பர்ப்பா. அப்படிதான் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க உங்களை இன்டர்வியூக்கு? இல்ல, எங்க அம்மா சொன்னாங்க இன்டர்வியூ முடிச்சிட்டு நான் உனக்கு வாங்கி தரேன். சூப்பர் சூப்பர். அவங்க சொன்னாங்க டாக் வேணும்னு, நீங்க? டாக். 2 பேரும் டாக். ஊருக்கு போனா கோழி குஞ்சு. ஊருக்கு போனா கோழி குஞ்சா? ஓ பரவாயில்லையே. இப்படிதான் நான் கியூட்டா சாமா அப்படியே உட்காந்துட்டு அப்படிலாம் இல்ல, சும்மா இங்க. ஓ ஓகே ஓகே. புது இடம்னால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்படின்னு. ஆனா நாங்க வீடியோஸ் தான் பாக்குறோம், ஏகப்பட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இவ வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ வந்து ரொம்ப சமத்து. அவ வந்து ஒரு இடத்துல உட்காருன்னா உட்காந்துருவா அந்த மாதிரி. இவளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. பட் இவ வந்து முறைக்கிறாங்க. ஏய் இந்தம்மா கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, ஜூம் பண்ணி காட்டும். நாங்க வருஷா வந்து அம்மாவை முறைச்சு மிரட்டுறாங்க இன்டர்வியூ நடுவுல அப்படின்னு. ஐயோ. ஆமா, அப்பதானே ஆடியன்ஸ் தெரியும் நீங்க அம்மாவே மிரட்டுறீங்க அப்படின்னு. ஆமால. ஓகே. இப்போ மேம் நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்கையும் பார்த்து பீயிங் அ மாம் பயங்கர டாஸ்க், மல்டி டாஸ்கிங்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கான நேரம் இருக்கா? அப்போ ஆட ரிலாக்ஸ் பண்ண கூட விட மாட்டீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன நேரம் வேணும் அந்த மாதிரி எல்லாம் பர்டிகுலரா. இப்போ சாப்பிட்டுட்டு தூங்கணும், டிவி பார்க்கணும், எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி தாட்லாம் எனக்கு இல்லை. எங்களுக்கு 24 hours வந்து சினிமா ஏதாவது பண்ணணும், இவங்களுக்கு எப்படி க்ரோ பண்ணணும், இந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கும்பொழுது எனக்குன்னு தனிப்பட்ட நேரம் வேணுன்ற மாதிரி எல்லாம் எனக்கு இது வரைக்குமே தோணலை. தாட் கூட வந்தது இல்லை? இது வரைக்கும் அந்த மாதிரி தாட் வந்ததில்லை. டைம் கிடைக்கும் பொழுது போயிட்டு சாப்பிடணும், அடுத்து ஒர்க்கு, அப்புறம் இவளுக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு டேயில் இவளுக்கு என்ன பண்ண போகிறோம், அப்புறம் அவளுக்கு என்ன பண்ண போகிறோம், ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் கரெக்டான ஒர்க்கெலாம் போதா, அந்த மாதிரி தாட்டு தான். ஸோ எனக்குன்னு தனிப்பட்ட டைம் அந்த மாதிரிலாம் எனக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லை. ஓகே, பசங்களை எப்படியாவது அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு. பசங்களை அடுத்த லெவல் கொண்டு போகணும், பிஸ்னஸ் க்ரோ பண்ணணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் கலை குடும்பமா இருக்காங்க, அதுல இவங்க தான் கொஞ்சம் அப்பார்ட் தனியா இருக்காங்க உங்களுக்கு, இந்த ட்ரோன் அந்த சார்ந்து. இல்ல, அவளுக்கு நடிக்கிறதுக்கு வந்த வாய்ப்பு வேண்டான்னு அவளே வந்து டிசைட் பண்ணிட்டா. அவளுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு வாய்ப்பு வந்தது, இல்ல எனக்கு நான் நடிக்கணும்னு வந்துட்டேன் அப்படின்னா இதை லேர்ன் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் நடிக்கிறதுக்கெல்லாம் போல அப்படின்ற மாதிரி அவளே முடிவு பண்ணிட்டா. ஸோ அதனால அவ நடிக்கலாம் போல. ஓகே வர்ஷா, நீங்க ஏதோ தளபதி தான் ரொம்ப பிடிக்கும், தளபதி கூட நடிக்கணும்லாம் சொல்லியிருந்தீங்களாமே, தளபதி ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னம்மா அப்படி ஒரு லுக் கொடுக்குற, என்ன தளபதி உனக்கு ஃபோன் பண்ணாரா அப்படின்ற மாதிரி பாக்குறியா? தளபதியே சொல்லிட்டாரா? தளபதி விஜய் தெரியும்ல யாருன்னு? தளபதி விஜய் அவர் நடிச்ச படங்கள்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? விஜய் அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசையா இருக்கா? அடுத்த படத்துல நடிச்சிருவீங்களா? தெரியல. ஆனா இப்ப விஜய் அண்ணி கூட அவருக்கு நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா?
விஜயாண்டனி சார் கூட ஆமா நடிச்சிங்க. என்ன ரோல் உங்களுக்கு? ஃப்ரெண்டு கூட ஒரு மீனை காட்டி அவ அடுத்த நாளைக்கு அவ எடுத்துட்டு வருவா. நீ படத்தை சொல்ற? ஓ படத்தோட நல்லா இருக்கே, சொல்லுமா நீனு படத்தோட சொல்லாத அப்படிலாம் இல்லை. இல்லை இப்போ வந்து சூப்பர் சிங்கரில் இவங்க பாடினது, இவங்க பேசின அந்த மழலையினால நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்களோட வாய்ப்புகளும் நிறைய வந்துட்டே இருக்கும்ல, படங்களுக்கான வாய்ப்புகள்லாம். ஸோ அது எப்படி ஆரம்பத்துலேருந்து இப்போ விஜயாண்டி அவர் தான் ஃபர்ஸ்ட் படமா இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வாய்ப்பு? இல்லை, அதுக்கு முன்னாடி வானரன்னு ஒரு படம் பண்ணா. அதுக்கு முன்னாடி வானரன்னு ஒரு படம் பண்ணா. இப்போ விஜயாண்டனி சாரோட படம். இடையில வந்து இன்னும் ஒரு 2 படம் பண்ணியிருக்கா. சிவி குமார் சாரோட எக்ஸ்வை பார்த்தோம், அந்த போஸ்டர்ஸ் பார்த்தோம். ஆமா, அந்த படம் பண்ணியிருக்கா. ஸோ இது மாதிரி படங்களும் பண்ணியிருக்கா, நிறைய படத்துல பாடிட்டும் இருக்கா. இல்லை இப்போ இங்கே அமைதியாக இருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன். இந்த வர்ஷினி வந்து இப்போ பொய் வர்ஷினியா உட்காந்துட்டு இருக்கா. வர்ஷினி இந்த வர்ஷினி இவ்வளோ சைலண்டா இருந்து நானே இன்னைக்கு பாக்குறேன். ஓ அப்போ டெய்லி இங்கே கூட்டு வந்துருவாங்க போல. வர்ஷினி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஜாலியா பேசுங்க. சிவகுமார் போட்டோ எங்க அப்பா தான் ஃபுல்லா பண்ணாரு, எனக்கு ஒரே ஒரு போட்டோ. அப்படியா? வருத்தமா இருக்கா? நல்லா பெரிய பெரிய கேமராஸ், நீங்க நடிக்கணும், நிறைய பேர் இருப்பாங்க, அப்பெல்லாம் பயப்படல. அப்பெல்லாம் நீங்க ஜாலியா பண்ணீங்க. இங்க ஒரு 2 பேரை பார்த்து பயப்படுறீங்க. இல்ல ஏன் பேச மாட்டீங்க? சரி எனக்காக பாட்டு பாடுங்க, அப்பதான் நீங்க ஒரு வைப்பு குறையும் நினைக்கிறேன். போராளே பொண்ணு தாய் பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோறும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்துல கோழிய விட்டு போராடே பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி போவா பூவத்தாம் போவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீமே உள்ளூரேங்க பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளே பொண்ணு தாய் பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோறும் தந்த மண்ண விட்டு. சூப்பர். அங்க பார், உங்களை தான் பாக்குறாங்க. இவ்வளவு பேர் கை திட்டாங்களே, என் கூட பிறந்த அக்கா உடன்பிறப்பி நீ கை திட்டான்னு உங்களை தான் பாக்குறாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்காளா, அதான் பார்த்தேன். அதான் சரியா பண்ணியா தப்பா பண்ணியான்னு பாக்குறியா? ஓ அப்ப கை தட்டலன்னு பாக்கல. சரி ஓகே. அம்மா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா அவங்கள? டெய்லி இந்த இத்தனை அவர் ப்ராக்டிஸ் பண்ணும், பாடுன்னு சொல்றாங்களே, படிக்க சொல்றாங்களே, நடிக்க சொல்றாங்களே. இன்னும்மா மூஞ்சிலேயே 3000 எக்ஸ்பிரஷன் குத்துனிருக்க. அது மிஸ் தான் பண்ணுவாங்க. மிஸ் தான் பண்ணுவாங்களா? படிக்க சொல்றது, டார்ச்சர் பண்றது. எந்த மிஸ் ரொம்ப பிடிக்காது? இல்ல அப்படிலாம் யாருமே இல்லை. ஓகே ஓகே. அம்மாக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இப்ப? எதுவும் இல்லை. இது சரி, நம்ம என்ன பண்றோம்? ஷோ பண்றோம். எதுக்காக ஷோ பண்றோம்? மாம்ஸ் டேக்காக பண்றோம். சரி நீங்க சொல்லுங்க அம்மா பத்தி ஒரு சில வார்த்தைகள். நிறைய பிடிக்கும். அம்மாவா அப்பாவா? ஹூ இஸ் யுவர் ஃபேவரட்? போத். அண்ட் இப்போ அவங்க நடிச்சுட்டே இருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பேக் டு பேக் நடிக்கிறாங்க. இவங்க வந்து டயர்ட் ஆகி சரி ஓகே இதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். பசங்களை வந்து அவங்க போக்கு விடுங்களேன், எதுக்கு நீங்கள் இந்த வயசுல ப்ரெஷர் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? அவங்களோட சைல்டுஹுட் அவங்க மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி, உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆகுமா அந்த கமெண்ட்ஸ்லாம்? எனக்கு இது வரைக்கும் நான் கமெண்ட்ஸ் படிச்சதே கிடையாது. சூப்பருங்க, பார்த்ததே இல்லை. அதெல்லாம் கமெண்ட்ஸ் நான் படித்தாலும் அதை மைண்டில் பண்ணிக்க மாட்டேன். ஏன் கமெண்ட்ஸ் படிக்கிறது இல்லைன்னா, இவளோட ஒரு வீடியோ ஒன்று நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமிங்கில் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக வரும்பொழுது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு டைரக்டர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நெகட்டிவ் தான் வந்து ஒரு பாசிட்டிவை க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து நீ நெகட்டிவ் நீ கமெண்டே படிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கமெண்ட் படிக்கிறது இல்லை. ஸோ நான் என்னோட ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஸோ தப்பாக எதுவும் பண்ணல. இவளுக்கு பிடிச்சவ பாடுறா, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த அவ பண்ணுறா. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றதுனால நான் கமெண்ட் படிக்கிறது இல்லை. அண்ட் உங்களுக்கு ஆசையாக இருக்குல்ல, இப்போ இவங்க வந்து ட்ரோன் தாண்டி படிக்கிற தாண்டி இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பர்சனல் ஆசை, நம்ம பசங்களை வந்து இப்படி ஆக்கிடணும்,
ஏதாச்சும் ஒன்று ஒரு ப்ரொஃபஷனில் போய் கொண்டு வரணும், அது மாதிரி ஏதாவது தாட் இருக்கு? அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். இப்போ என்னன்னா எனக்கு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க நீ இப்படி ஆயிரணும்னு. நான் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஸோ நான் வந்து இவங்களை நீ இப்படி தான் ஆகணும் அப்படின்னா அவங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாரும் அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ ஸோ அதையே நம்ம போய் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு. இன்னைக்கு பாடுறது பிடிச்சிருக்கும், நாளைக்கு அது பிடிக்காம போகலாம். ஸோ இந்தந்த ஏஜில் உனக்கு என்னென்ன தோணுதோ அதை நீ செஞ்சிரு அப்படின்றது தான். அண்ட் இப்போ சொசைட்டியில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெண்கள் ரொம்ப கஷ்டம் இந்த சொசைட்டியில் வளர்க்குறது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பயங்கள் இருக்கா? ஏன்னா இப்போ பேரண்டிங் நிறைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை இப்படி தான் வளர்க்கணும், கட்டுக்கோப்பாக வளர்க்கணும், ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது, பவுண்டரி செட் பண்ணணும், இப்படி நிறைய சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்பில் அடங்குவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்காதீங்க. ஏன்னா இப்போ நான் இவங்களே எடுத்துக்கிட்டா நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு போயிட்டு அதட்டுறது மிரட்டுறது அப்படிலாம் இல்லை. எதுவுமே அவங்க வந்து ஃபெயிலே ஆகிட்டு வந்தாலும் நான் பற்றி கேர் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவ்வளோதான், அடுத்த எக்ஸாம். இப்போ நான் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஃபெயில் ஆன அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அடித்தேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இவ வந்து ரொம்ப இன்ட்ராவர்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இவ குழந்தையா இருக்கும் பொழுது கிச்சன் சைடெல்லாம் நம்ம விட மாட்டோம். ஸோ வந்து அப்படி ரொம்ப பேம்பர் பண்ணி நான் வந்து அவளை போகாதன்னு இது பண்ணிட்டு இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா கிச்சனில் போய் சுட்டுட்டா கையை. ஸோ சுட்டுட்டு இவ்வளோ பெரிய பபிள்ஸ் வந்துருச்சு கையில். நான் அதை நான் கவனிக்கவே இல்லை. நான் அவள் வந்து அதோட தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் கையில் வந்து இவ்வளோ பெரிய கொப்பளம். ஏன் அப்படின்னா கிச்சன் போய் நான் சுட்டுட்டேன். ஸோ நான் வந்து சொன்னால் நீங்கள் அடிப்பீங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் சொல்லலைன்னு. நான் அன்னைக்கே நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம வந்து குழந்தைங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் அப்படின்றதுனால நான் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணது. இவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுறது இல்லை, அவங்களோட இஷ்டத்துக்கு நான் விடுறது. அவங்களோட இஷ்டத்துக்குன்னா லிமிட். ஸோ இந்த மாதிரி. ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க கிட்ட வந்துட்டு என்கிட்ட இருக்கு, நான் உன்னை இப்படி வளர்த்துருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பின்னாடி இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. அந்த லிமிட் இருக்கும், லிமிட்டோட இது பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்களையும் நான் பார்க்குறேன். அதனால நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வந்து தோளுக்கு மேலே தாண்டி போய் நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப பேம்பரிங்காக வளர்க்காம கரெக்டாக லிமிட்டாக வளர்க்கணும், பட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அது ஒன்று தான். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பேருமே ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னும் போது பசங்க கிட்ட அந்த டைம் கிடைக்குது அவங்களுக்கு அதை பேசுறது? 24 hours இவங்க கிட்ட தான் இருப்பேன். அவங்க தான் இருப்பீங்க. சார் எப்படி சார் பார்க்கலன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அப்பா பார்க்கவே முடியல, ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அது ஒரு விஷயம் இருக்குது. சார் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு எனி டைம் ஒர்க்கில் தான். இன்றைக்கி கூட வந்து திருவண்ணாமலை ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் 3 பேர் தான் எனி டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது. பட் அவங்க டேடி வந்துட்டாங்க அப்படின்னாலும் இவங்க 2 பேரும் என்கிட்ட இருக்கிற டைத்தோட அவங்க டாடி கிட்ட இருக்கிற டைம் ஓகே. அப்படியே வட்டமாமே சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் ஆயிடும் உங்களுக்கு. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இவளுக்கு வந்து இது இல்லாம கீபோர்ட் கற்றுக்கோ, வேற உனக்கு வந்து ஸ்கேட் பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது உனக்கு வந்து தேவை பண்ணணும் அப்படின்னா நீ வந்து தைரியமாக கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு. ஸோ இவளுக்கு வந்து டான்ஸு எல்லாத்தையும் தாண்டி நிறைய மோட்டிவேஷனலாக நிறைய படம் வந்து காட்டுவாங்க. ஸோ அதில் மேடம் வந்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. வாவ், அப்படியா? என்ன பண்ண போறீங்க? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆவறது. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆவறது. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆகணும். ஸோ நீ இப்போ யூஎஸ் போறியே, சொல்லு. யூஎஸ் போவேன். அப்ப மைக்கேல் ஜாக்சன் அப்பா அம்மாவை பார்த்துட்டு அவர் சமாதியை பார்த்துட்டு வர. ஓ, அவளோட தாட்டை இப்போ அப்படி இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் எல்லாமே பார்த்துட்டு அந்த பவர் எடுத்து வர போறீங்க. நைட்டெல்லாம் அவரை மட்டும்தான் பார்ப்பேன், தூங்குறதெல்லாம் அவர் மட்டும்தான் நினைச்சிட்டு தூங்குவேன். ஓ, மைக்கேல் ஜாக்சி. அவர் மாதிரியே இவளுக்கும் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் வந்து குழந்தையில தான் அது எல்லாமே பண்ண அந்த ஆரம்பிச்சாரு. மியூசிக் அதுல ரிலேட்டட். ஆமா. அதனால இவன் எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் வந்து சொல்லுவா, நான் குழந்தை தானே, நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடுங்களேன் அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், நீ வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நீ வந்து அதெல்லாத்தையும் நீ இது பண்ணிட்டு இன்னும் நீ நல்லா ஷைன் ஆகணும்னு. ஸோ இதே மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டுமா நீ சொல்ற மாதிரி தான்மா அவங்களும் சொல்றாங்க, சரி சரி அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. பல் உடஞ்சதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சீரியஸ் டிஸ்கஷன் நினைக்கிறேன். என்னாச்சு? அப்ப எப்போ அவங்க உடைச்சாங்களா நீங்க உடைச்சிங்களா? இவதான் ஃபர்ஸ்ட் உடைச்சா. பல் உளுந்த தருணம் பத்தி சொல்லுங்க. எங்க அம்மாக்கு தான் தெரியும். ஸ்கேட் பண்ணி உடைஞ்சிச்சா? ஐயோ,
என்னம்மா நீ அப்போ போய் சொல்லிட்டீங்களா அம்மா கிட்ட போயிட்டு பயந்துட்டுலாம் சொல்லாமலாம் இல்லைல்ல? இல்ல மம்மி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஓ இன்னும் 2 வாட்டி விழுந்துருமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னம்மா நீங்க அவ்வளவுதான் பேசுவீங்களா? அவ ரொம்ப சைலண்ட்ல ரொம்ப சைலண்ட். உண்மையா அப்பதான் இன்ட்ரோவர்ட் இப்பதான் புரியுது எனக்கு. ஓகே. அவ ரொம்ப சைலண்ட். அவளுக்கு திங்கிங் எல்லாம் டெக்னாலஜியா கேமரா பத்தி அந்த மாதிரி எல்லாம் தெரியும். டெக்னிக்கல் சைடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டெக்னிக்கலா அவ ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து டைம் எல்லாம் கிடைக்குமான்னு. இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்போ சப்போஸ் வந்து நான் ரொம்ப ஒர்க்ல இருக்கேன், ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ ஃப்ரீயா இருக்கும் பொழுது அந்த என்ட்ரி நோட்ல வந்துட்டு சைன் வாங்கி அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் இருங்கன்னு அவங்க கிட்ட என்ன தேவையோ கேட்டுட்டு வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு கேப்பபிள். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீ உங்களுடைய வே ஆஃப் வந்து பசங்களை வளர்க்கறது ஒரு ஸ்டைல். நீங்க உங்க அம்மா கிட்ட வந்து பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம வளர்த்ததுலாம் ஒரு டைப் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அம்மா கிட்ட அப்ப பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கா? ஏன்னா அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பத்தி பாரு அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேரண்ட்ஸை சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம அம்மாவை இப்படிதான் நம்ம டார்ச்சர் பண்ணோம், அது மாதிரி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி தோணிருக்கா இல்லை எப்படி? இல்லை அந்த மாதிரி இல்லை. எனக்கு ஆக்சுவலாக என்னை வளர்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் வளர்த்தாங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தது, நான் படிக்கும் பொழுதெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். உங்களுக்கு தெரியும்ல, காசே இல்லாமல் எனக்கெல்லாம் நான் எம்பிஏ படிக்கும் பொழுது சீட்டே கிடைக்கல. அழகப்பா யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன். அப்போல்லாம் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அடுத்தடுத்து இப்போ அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பி இருக்கான் படிக்க வைக்கணும், நீ வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்ட, நீ நெக்ஸ்ட்டு வந்து மெரிட்டில் உனக்கு எம்பிஏ கிடச்சதுன்னா நீ படிமா, அப்படி இல்லைன்னா நீ வந்து ஏதாவது ஜாப் போயிட்டு நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஐயோ நம்மளால் படிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இது பண்ணேன். அப்புறம் தான் அழகப்பா யூனிவர்சிட்டியில் நான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு வந்து மெரிட்டில் கிடச்சி. ஸோ அதெல்லாம் பாஸ் ஆயிட்டியா? எவ்வளவு பெரிய கதை சொல்றாங்க, கேளுங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் படித்தேன். அப்போல்லாம் எனக்கு வந்து ட்ராவலுக்கு ஒரு 50 ருபீஸ் கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். நான் அப்படியெல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு என் குழந்தைங்கள வந்து நான் இப்படி இது பண்ணும்பொழுது எனக்கு வந்து அப்போது எங்கள் அம்மா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்ன மாதிரியெல்லாம் இது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஓகே. அதை கஷ்டங்கள்லாம் தாண்டி இப்போ அழகா அந்த பசங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்து அதுவும் லைக் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய டாஸ்க். ஆமாம் ஆமாம். அடிக்கடி ஒரு விஷயம் எங்கள் அம்மாவை பற்றி நான் நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்பொழுது டயர்டாக இருக்கும், தூங்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த ஏஜில் கொஞ்சம் பெருசாக நான் காலேஜ் படிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், வந்து எப்படா தூங்கணும்னு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனால் அம்மா வந்து எல்லாருக்கும் குக் பண்ணி அவ்வளோ அவங்களும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும், வந்து குக் பண்ணி எங்களெல்லாம் எழுப்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி வந்து எங்களை வளர்க்கும் பொழுது நான் நினைப்பேன் எப்படி இவங்களால மட்டும் முடியுது அப்படின்னு. அது இப்போ எனக்கு வரும் பொழுது இப்படி தானே நம்ம அன்னைக்கு நினைச்சிருப்போம் அந்த மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் எங்க கெஸ்ட் இல்லை, அம்மா தான் இப்போ எங்களுக்கு கெஸ்ட். அம்மாக்கு ஏதாவது நம்ம கொடுக்கலாமா அவார்டு? என்ன அவார்டு கொடுக்க போறோம்? மதர்ஸ் டேக்காக அம்மாவை வந்து நம்ம கொண்டாடுறோம். we are celebrating mom, so love you mom சொல்லுங்க. Love you mom. Thank you. என்னம்மா நீங்க சொல்ல மாட்டீங்களா? Thank you. மைக்லயே கேட்கலையா, சத்தமா சொல்லுங்க. Love you. Thank you. நீ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி வந்த? தளபதிக்கு ஒரு பாட்டு பாடணும், தளபதிக்கு மெசேஜ் சொல்லணும், அப்படியா? தளபதிக்கு மெசேஜ் சொல்லணுமா? சொல்லுங்க, மெசேஜ் சொல்லுங்க. அதுக்காக சொல்லு, சத்தமா சொல்லு. ரோட் சைட்ல எல்லாம் என்ன மாதிரி குழந்தைங்கலாம் பிச்சை எடுக்கிறாங்கன்னா அத மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மெசேஜ் வந்து தளபதிக்கு சொல்றீங்களா? தளபதி வந்து சிஎம் ஆனா இந்த மெசேஜை வந்து எடுத்து சொல்லணும் அம்மா அப்படின்னு. மட்டும் தான் பாஸ் ஆகனா, நான் பாஸ் ஆகலையா? நீ பாஸ் ஆயிட்டீங்களா? நீங்க பாஸ் ஆகி தானே இப்போ உட்காந்துருக்கீங்க. நான் படிக்காமலே தான் பாஸ் ஆவேன். படிக்காமே பாஸ் ஆவீங்களா? நீங்க உண்மையிலேயே ஸ்பெஷல் தான். படிச்சு பாஸ் ஆக மாட்டேன். ஐயோ. சரி, வேற தளபதிக்காக நீங்க ஒரு மெசேஜ் சொல்லிட்டீங்க, பாட்டு. மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இது என்ன பாவம், எதற்கிந்த சோகம், கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். சூப்பர்.
ஓகே சரி, இந்த மொமெண்ட்ல அம்மாவுக்கு அவார்டு கொடுத்துலாமா? ஓகே, அம்மாவுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, யாருக்கு டெடிகேட் பண்ண போறான்னு கேளுங்க. யாருக்கு பண்ணிட்டு உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா, உங்க 2 பேருக்கு தான். ஆமா, அவங்க 2 பேரும் அந்த 2 தூண்களை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீரியஸா வந்துட்டு இது எனக்கு செகண்ட் அவார்டுன்னு நினைக்கிறேன். ஓ வாவ், சூப்பர். 2 குழந்தைங்க மூலமா தான் எனக்கு இந்த அவார்டு அப்படிங்கும் பொழுது இந்த அவார்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்றேன். ஸோ உங்களால தான் இந்த அவார்டு. தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.